அப்போ இஹ்திஜாப் அஃபீஃபத்தின் ஃபாசிகத்தின் பெரும்பாவம் செய்யக்கூடியது அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ அவங்கள்ட்ட இருந்து ஹிஜாபை பேணிக்கிறணும். எந்தளவு விசித்திரி மறைப்பை கொண்டு மாலா எழுகூறு மினுகுமா அந்த இருவருக்கும் வெளிப்படாத ஒரு மறைப்பை கொண்டு இந்த மிகுனத்தி வேலையின் நேரத்திலும். அப்போ வேலை நேரத்தில் யதார்த்தமாக தெரியக்கூடிய அந்த பாகங்களை கூட அந்த பெரும்பாவம் செய்யக்கூடிய அந்த பெண் மற்றும் முஸ்லீம் அல்லாதவர்கள் இவரிடமிருந்து மறைக்க வேண்டும். அப்போ அவங்கள்ட்ட விட பொம்பளையாக இருந்தாலும் பெரும்பாவம் செய்யக்கூடியவங்களாக இருந்தால் அவர்களுடன் ஹிஜாபோடு தான் இருக்க வேண்டும். இல்லை அப்படின்னா அதை வெளியில் போய் கமெண்ட் பண்ணுவாங்க. இபாகு ஆகமாக்கப்படும் நளிர் பார்ப்பதும் மசு தொடுவதும் கதிரி ஹாஜத்தின் தேவையான அளவு இலாஜி சிகிச்சைக்கு தேவையான அளவு தொடுவதும் பார்ப்பதும் ஆகமாக்கப்படும். பிசர்த்தி ஒரு நிபந்தனையை கொண்டு அதமி இழப்பு ஹல்வத்தில் முஹர்ரமத்தை ஹராமாக்கப்பட்ட தனிமையுடைய இழப்பு என்ற சர்த்தை கொண்டு, அதாவது தனிமையில் இருக்கக்கூடாது, கூட யாராவது இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிபந்தனையை கொண்டு டாக்டர்கிட்ட போகிறப்ப டாக்டர் ஆம்பளையாக இருந்தால் கூட யாராச்சும் போகணும். அப்போ தான் சொல்கிறாங்க, ஹராமாக்கப்பட்ட தனிமையின் இழப்பு என்ற சர்த்தை கொண்டு பார்ப்பதும் தொடுவதும் கூடும். மருத்துவம் பார்ப்பதற்காக இப்படி செய்கிறது கூடும். ஃபக்தி ஜாயிசி நலுரி சாலிஹி இலாஜி. ஃபக்குதுனா இழப்பு, ஜாயிஸ்னா அனுமதி, நலுர்னா பார்வை, சாலிஹின்னா நல்ல ஆகுமான அப்படின்னு அர்த்தம். அப்போ எப்படி அர்த்தம் வைக்கணும்? நல்ல பார்வையின் அனுமதி இழப்பு என்ற நிபந்தனையை கொண்டு. ஃபக்குதுனா இழப்பு, ஜாயிஸ்னா அனுமதி, நலுர்னா பார்வை, சாலிஹினா நல்ல. அப்போ நல்ல பார்வையின் அனுமதி இழப்பு என்ற நிபந்தனையை கொண்டு. அப்படின்னா எதுக்காண்டி அவங்க அந்த பெண்ணை பார்க்கின்றோமோ அந்த நோக்கத்தை மட்டும் மனசுல இருக்க வச்சிருக்கிறது. அப்போ சிகிச்சைக்காண்டி ஒரு நோயாளி, அவங்க எத்தாப்புல உள்ளவங்க நோயாளி, அந்த அளவுக்கு மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற அனுமதியை கொண்டு ஒரு பெண்ணை பார்ப்பது ஆகுமான கூடும். அடுத்து யுபாகு கூடும், நலுறு பார்ப்பது கூடும், வஜ்கி முகத்தை பார்ப்பது கூடும். ஃபகத் பி கதிரி ஹாஜத்தி தேவையான அளவு மட்டும், ஃபகத்னா மட்டும், தேவையான அளவு மட்டும் முகத்தை பார்ப்பது கூடும். லி முஆமலத்தி பரிவர்த்தனைகளுக்காக, அதாவது கொடுக்கல் வாங்கல். லி முஆமலத்தி வஸ் சஹாதத்தி சாட்சி சொல்வதற்கு. அப்போ சாட்சி சொல்வதற்காக வேண்டியும் கொடுக்கல் வாங்கல் போன்ற பரிவர்த்தனைகளுக்காகவும் தேவையான அளவு மட்டும் முகத்தை பார்ப்பது கூடும். வகதா இவ்வாறே முகத்தை பார்ப்பது, எங்கே போய் சேர்த்துக்கணும், இவ்வாறே முகத்தை பார்ப்பது கூடும். லித்தலீமி கல்வி கற்பதற்கு, இல்மின் மத்லூபின் அவசியமான இல்மை கற்பதற்காக முகத்தை பார்ப்பது, கற்றுக் கொடுப்பதற்காக முகத்தை பார்ப்பது கூடும். பி சர்த்தின் ஒரு நிபந்தனையை கொண்டு. ஃபக்தி ஃபக்துனா லாஸ்ட் இழப்பு, ஜாயிஸ்னா அனுமதி, நலுர்னா பார்வை, சாலிஹின்னா நல்ல, லஹு. அப்போ லஹுடைய முத்தாலுக்கு இந்த சாலிஹின் இருக்குது. சர்த்துடைய முத்தாலுக்கு இங்கே இபாகில் இருக்குது. அப்போ எப்படி அர்த்தம் வைக்கணும்? நல்ல பார்வையின் அனுமதி இழப்பு என்ற நிபந்தனையை கொண்டு. அது மேலே சொன்ன மாதிரி தான், நம்ம எதுக்காண்டி பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த எல்லையை தாண்டி பார்க்காமல் இருக்கிறது அப்படிங்கிற நிபந்தனையை கொண்டு முகத்தை கல்வி கற்பதற்காக, முகத்தை பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பதற்காக முகத்தை பார்ப்பது கூடும். அது ஹிஜாபோடு இருக்கணும். அதமி ஹல்வத்தின் முஹர்ரமத்தின் தனிமை ஹராமாக்கப்பட்ட தனிமையின் இழப்பு என்ற நிபந்தனையை கொண்டு முகத்தை பார்ப்பது கூடும். அப்போ கூட யாராவது இருக்கணும், தனியாக அந்த பெண்கள் இருக்கக்கூடாது. அப்போ கல்வி கற்கிறப்ப இன்றைக்கி காலேஜில் ஸ்கூலில் எல்லாம் நிறையா ஆசிரியர் ஆணாக இருந்தாலும் அப்போ கூட நிறைய பிள்ளைங்க இருக்குது. அப்போ அதுவே ஒரு பாதுகாப்பு, அது ஒரு சேஃப்டி தான். ஆனால் தனிமையில் ஒரு ஆள் மட்டும், ஒரு ஆண் ஒரு பெண்
இருந்து கல்வி கற்கிறதுக்காண்டி அப்படி கற்றுக் கொடுக்கக்கூடாது. கூட வந்து யாராவது சொந்தக்காரர்கள் இருக்கணும், யாராவது மகரமான ஆண்கள் இருக்கணும். அத்துரிஹி மின் வரா ஹிஜாப், ஹிஜாபுக்கு பின்னால் உதிர் இருந்தால், உதிர் இருந்தால் அப்படின்னா ஹிஜாப் ஒரு திரைக்கு பின்னால் வச்சு சொல்லிக் கொடுக்க முடியாது, பாடம் புரியாது, விளங்க வைக்க முடியாது அப்படின்ட்டு இருந்தா. அத்துர்னா அசலில் சாகுபோக்குன்னு அர்த்தம். இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அப்போ ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து கல்வி கற்றுக் கொடுப்பது முடியாது என்ற காரணத்தினால் அந்த பெண்ணின் முகத்தை பார்ப்பது கூடும். யஹுருமு ஹராமாகும் அல் லிவாத் ஆணும் சேருவது ஹராமாகும். சிஹாக்கு பெண்ணும் சேருவது ஹராமாகும். நலுரு பார்ப்பது அமுருதின் ஜமீலின் அழகான அமுருதை பார்ப்பது ஹராமாகும். அமுருது அப்படின்னா 8 வயசுக்கு மேலே உள்ள பொம்பளை பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஹிஜாப் போட்டுருணும். இங்கே வந்து இப்போ இதெல்லாம் வயசுக்கு வரவரில் யாரும் ஹிஜாப் போட்டு விட்றதில்ல. ஆனால் வெளிநாட்டில் வந்து 7 வயசு 8 வயசு ஆனாலே அவங்கள வெளியில் அனுப்ப மாட்டாங்க, ஹிஜாபோடு தான் அனுப்புவாங்க. அந்த மாதிரி 8 இல்லாட்டி 9, 8 வயசுலேருந்து 9 வயசுலேருந்தே பிள்ளைங்களுக்கு மதரசாவுக்கு அனுப்பும்போது, ஸ்கூலுக்கு அனுப்பும்போது அப்படியே ஹிஜாபை போட்டே பழகிடணும். அப்போ ஹிஜாப் போட்டு பழகிடணும். அதுதான் மார்க்கம் சொல்லுது. ஏன்னா அழகுங்கிறது வந்து 9 வயசுலேருந்தே வெளிப்பட்டுரும். 8 வயசு வரணும்னா அவங்க குழந்தை, 8 வயசு வரணும்னா அந்த பிள்ளைங்களுக்கு குழந்தை பார்வை மனிதர்கள்ட்ட இருக்கும். 9 வயசுக்கு மேலே பார்த்துச்சுன்னா அது குழந்தையை பார்க்குற பார்வையே அது ஆகாது. நலுரு பார்ப்பது அமுருதின், அந்த அமுருதுனா அந்த 9 வயசுலேருந்து வயசுக்கு வரத்துக்குள்ளே உள்ள பிள்ளைங்களுக்கு பேர் தான் அமுருது. அழகான அமுருதை பார்ப்பது ஹராமாகும். மசுகு அந்த அந்த விடலை, அமிர்தனா விடலைன்னு வச்சுங்க, அந்த விடலைகளை தொடுவதும் ஹராமாகும். அப்போ இங்கே சர்த்தை கொண்டு அங்கே போய் இந்த தத்துருவை சேர்த்துக்கணும். தத்துருஹி இன் வராகி ஹிஜாபுக்கு பின்னால் இருந்து அது உதிராகின்ற காரணத்தினால், தத்துரு மஸ்தர் இந்த பி தத்துருஹி உதிராகின்ற காரணத்தினால், அதாவது முடியாமல் போகும் என்ற காரணத்தினால். அப்போ இந்த இடம் மட்டும் குழப்பமாக இருக்கும். பகுதி ஜாயிஜி நலுரி சாலிஹி லவ், இதுக்கு நேர்த்தியான அர்த்தத்தை வந்து வைக்க முடியல. நானும் தெரியாத விஷயத்தெல்லாம் கேட்குற இடத்துக்கு பதில் வரல. அப்போ சொல்லித்தரத்துக்கு சரியான ஆள் கிடைக்கல, சந்தேகங்களை நீக்கிறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இந்த பாடம் இதோடு முடிவடையுது. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.